ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பரண்டை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த செடி தான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் இது நட்டி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா ஹைட்டாக வந்துட்டு இந்த பரண்டை செடிகள் எல்லாமே. இது எல்லாமே நான் வந்து வளர்ந்து வந்ததை பறித்து ஒரு இதில் வச்சுருக்கிறேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து பிளட் ப்ரெஷரே வராது, ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இதோட மெயின் யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் பிளட் ப்ரெஷர் தான். இது வந்து துவையல் வச்சும் செய்யலாம், இல்லை கூட்டு வச்சோ குழம்பு வச்சோ கூட சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த கூட்டு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இதோட முத்துனதை நீங்கள் எடுக்காதீங்க. முத்துனதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சோண்டு ஒரு லைட்டாக நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்கள் தொண்டில் வந்து வலி ஏற்படும். அதனால நீங்கள் இந்த குருத்து இது இருக்குல்ல, இந்த குருத்து இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சைடு இது இருக்குல்ல, இந்த உடச்சிங்கனாலே உடஞ்சிரும். இந்த இடத்துல உடஞ்சிரும். அந்த 4 கார்னர்ல ஒரு நார் மாதிரி வரும் பாருங்க, அந்த நாரை மட்டும் நீங்கள் கிழிச்சுக்கோங்க. கிழிச்சிட்டு சென்டரில் உள்ளதை மட்டும் நீங்கள் எடுத்து கூட்டு வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த முத்துனது இருக்குல்ல, அந்த முத்துனதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. அதை கூட்டு வச்சிங்கன்னா தொண்டையில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வலி ஏற்படும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் தழுக்க வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த இலை வந்து அந்தளவுக்கு தழுக்காது. நீங்கள் இந்த கொஞ்சம் கீழே முத்துனது இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கட் பண்ணிட்டு கூட வச்சிங்கன்னா இதுலேருந்து வேறு வந்துடும், இதுலேருந்து வேறு வந்துடும். அதேமாதிரி அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் எதுலேருந்துனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து அந்தளவுக்கு தழுக்காது. இது நீங்கள் கூட்டுக்கோ இல்லைன்னா துவையலுக்கோ குழம்புக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முன்னோர்கள் வந்து இப்படி தான் சாப்பிட்டாங்க.